அன்னியாசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம டேங் ஒன் ஷாட்டானா மிரர் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டில் கொஞ்சம் பேய் வரும், ஓகேவா? இது ஒரு பேய் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் டைட்டிலும் கொஞ்சம் க்ரீப்பியாக வச்சுருக்கேன், ஓகேவா? சரி வாங்க நம்ம இந்த ஒன் ஷாட்டுக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி யாராச்சும் லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நான் எல்லா வீடியோலையும் தான் சொல்கிறேன் லைக் பண்ணுங்க, நான் ஒரு ஆள் லைக் பண்ண மாட்டேறீங்க. சரி உங்கள் இஷ்டம். சரி வாங்க நம்ம இந்த ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. இது ஒரு நைட் டைம், ஓகேவா? நைட் டைம் அப்படியே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனால் கேர்ள்ஸ் வாஷ்ரூமை தான் காமிக்கிறாங்க. அந்த ஸ்டார்டிங்லேயே மிரரை தான் காமிக்கிறாங்க. மிரருக்கு முன்னாடி நீங்கள் தான் அங்கே நின்றுட்டு லேட் நைட் ஒர்க் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் இப்போ அங்கே நின்றுட்டு உங்கள் மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்கீங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கு. அப்படிங்க என்ன இன்னைக்கு ஏன் இவ்வளோ அழகாக இருக்க அடிப்பாவி, இன்றைக்கி ஓவர் மேக்கப் தான் போட்ட போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்த்து ரசிச்சுட்ருக்கீங்க அந்த மிரரில். யாருமே இல்லை, அந்த ஹோல் ஆஃபீஸும் எம்டியாக இருக்குது, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மிரரில் உங்களையே பார்த்து உங்ககிட்டயே பேசிகிட்ருக்கீங்க. அப்புறமா சுற்றி முற்றி பார்க்குறீங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு, சரி நம்ம ஒருத்தவங்க தானே இருக்கோம், நம்ம மிரரில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. ஃபோன் எடுத்துகிட்டு எந்த ஃபில்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதை வச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிரர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறீங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது லைட்டாக அப்படி கரண்ட் போயிட்டு வருதா மறுபடியும். நீங்கள் கொஞ்சம் ஃப்ளின்ச் ஆகி பார்க்குறீங்க என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை பார்க்குறீங்க. நல்லாவே இல்லையே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதை டிலீட் பண்ணிட்டு மறுபடியும் எடுக்க போகிறீங்க. இப்போ மறுபடியும் லைட் ஃப்ளின்ச் ஆகுது. நீங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரர்லேயே நீங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ மறுபடியும் கரண்ட் போதா, உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன ஒரு கரண்ட் கூட நியாயமாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுறீங்க. வீடியோ எடுத்துகிட்டே இருக்கீங்களா, அப்போ மறுபடியும் கரண்ட் போகுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாகி மிரர் பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு பிளாக்கான ஒரு உங்களையே ஒரு மாதிரி கொடூரமாக பார்த்துட்ருக்கு. நீங்கள் பயந்துட்டீங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ மறுபடியும் கரண்ட் போயிட்டு வருது. திரும்பி பார்க்குறீங்க, அந்த பேயை காணும். என்ன இது, நம்ம பிரம்மையா என்ன? ஓவர் நைட் டியூட்டி பார்க்குறதுனால ஏதாச்சும் இல்யூஷன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க இன்னொரு வாட்டி. ஒன்றும் தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் எடுக்க போகிறீங்க மிரரு. அப்போ உங்கள் ஃபோன்லேயே தெரியுது அந்த பிளாக்கான உருவம். நீங்கள் பயந்துட்டீங்க. இது நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா இல்லை வேறு ஏதாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம பயத்தில் மிரரையே பார்த்துட்ருக்கீங்க. அந்த உருவம் அங்கேயே நின்று உங்களையே ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. கண்ணு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. உங்களை ஒரு மாதிரி கொடூரமான லுக் விட்டு பார்த்துட்ருக்கு. நீங்கள் பயந்துட்ருக்கீங்க. ஐயோ நாம் மட்டும்தானே இருக்கோம், யாருமே இல்லையே துணைக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகர முடியாமல் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ கரண்ட் போயிட்டு வருதா. இப்போ ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்குது அந்த பேய் உங்ககிட்ட. என்ன இது முன்னாடி வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. மிரரில் தான் பார்த்துட்ருக்கீங்க, திரும்பி பார்க்கல. உங்களுக்கு செம்ம பீதியாக இருக்குது, அதனால நீங்கள் மிரரே பார்த்துட்ருக்கீங்களா. அப்போ மறுபடியும் கரண்ட் போயிட்டு வருது. நீங்கள் ஒரு வாட்டியும் திக்குன்னு இருக்குது உங்களுக்கு. அந்த பேய் வேறு கரண்ட் போய் வரும்போதெல்லாம் முன்னாடி ஒரு ஸ்டெப்பாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வாட்டி பிளிங்க் ஆச்சுன்னா லைட்டு, அவ்வளோதான், அது உங்ககிட்ட வந்துடும் அந்த பேய். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இங்கிட்ட நகர்றீங்களா, அந்த பேயும் உங்கள் கூட சேர்ந்து நகருது. உங்களுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே சுத்தமாக தெரியல. இப்போ உங்ககிட்ட ரொம்ப கிட்ட இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அது டிஸ்டன்ஸு உங்களுக்கும் அதுக்கும். உங்களுக்கு எப்படிடா ஓடி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேய் இருக்கிறதே தெரியாத மாதிரி கண்டுக்காமல் பார்க்குறீங்க. அந்த பேயும் பொறுமையாக உங்கள் பின்னாடி வர மாதிரி தான் இருக்குது. நீங்கள் போகும்போதே டஸ்ட்பின் முன்னாடி இருக்குமா, அது தட்டி விட்டுறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஸ்ட்பின் எடுத்து வச்சுட்டு நீங்கள் டோர்கிட்ட போயிட்டுருக்கீங்க. அப்போ பின்னாடிலேருந்து அந்த டஸ்ட்பின் நீங்கள் எடுத்து வச்சுப்பீங்களா, அதை தட்டி ஏதோ ஒன்று எட்டி ஒதுக்குது. உங்கள் முன்னாடி வந்து விழுந்துருச்சு அந்த டஸ்ட்பின்னு. உங்களுக்கு இல்லை செம்ம பீதியில் நின்றுட்டுருக்கீங்க. இப்படியே விட்டால் முடியாது, ஓடிட வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அங்கேருந்து ஓடி வந்துட்டீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்துட்டீங்க. அப்புறம் தான் அப்பாடி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்குது.
இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பீதியாக இருக்கா? நீங்கள் திரும்பி ஒரு வாட்டி பார்க்குறீங்க ஏதாச்சும் அந்த பேய் வெளில வருதா அப்படின்ட்டு. நீங்கள் நல்ல வேளை வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக இப்போ நடந்து போகிறீங்களா? அப்போ டோர் ஓப்பனிங் சவுண்டு. ஐயோ பின்னாடி தான் வருதா? அப்போ நிற்கக்கூடாது, திரும்பியே பார்க்கக்கூடாது, ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எடுத்த ஓட்டம் தான் ஓடி போயிட்டுருக்கீங்க. போகிற வழியில் நீங்கள் போய் ஒருத்தர் மேலே மோதிடுறீங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூச்சு விட்டே பார்த்துட்ருக்கீங்களா? டேயாங்கு பார்த்தோன்னா உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்குது. டேயாங் நீங்களா அப்படி சொல்லிட்டு செம்மையாக மூச்சு விட்டுருக்கீங்க. டேயாங் என்னாச்சுடி, ஏன்டி இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்குறாரு. டேயாங் அது அங்கே பேய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பதறிட்டு சொல்லிட்டுருக்கீங்க. டேயாங் என்ன பேயா? என்ன வளர்ற வயன்? நான் வளரல, அங்கே நிஜமாவே ஏதோ ஒரு கருப்பான உருவம் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. டேயாங் வயன் தேவையில்லாமல் வளராதவா, என்ன இன்னும் பண்ணிகிட்ருக்க, நீ என்ன கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை டேயாங் நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அங்கே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதறீங்க. டேயாங் கொஞ்சம் கூட நீங்கள் சொல்கிறது நம்ம மாதிரி இல்லை, நீங்கள் சொல்கிறது நம்புற மாதிரியே இல்லை. டேயாங் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் வையன், நான் இத்தனை வருஷமாக இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஏன் ஒரு பேய் கூட கண்ணுக்கு தெரில, நான் எத்தனையோ நான் லேட் நைட் கூட வேலை பார்த்துருக்கேன், அப்புறம் ஏன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை டேயாங் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்களா? டேயாங் வையன் அப்போ பின்னாடிலேருந்து ஒரு சவுண்டு கேட்குறீங்க. டேயாங் பின்னாடி ஏதோ சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. டேயாங்க பார்க்குறாரு, அது ஏதோ டோர் ஆடிட்டுருக்கும் போல், அதுதான் பார்த்துட்டு நீங்கள் பயந்துருப்பீங்க. இன்னவன் என் காற்றுக்கு தான் டோர் ஆடி இருக்கு, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை டேயாங் நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் வாங்கலை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறீங்களா? டேயாங் வையன் நீ ஓவர் ரேட் வேலை பார்க்குறனால உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது போல், வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கப்போ அப்படின்னு சொல்கிறாரு. டேயாங் நான் சொல்கிறது உண்மை, வா வையன் நீ சும்மா ஏன் போய் சொல்லிட்டு இருக்கவா? இல்லை டேயாங் சொல்கிறத கேளு வையன் வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் உங்களை இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்களும் திரும்பி பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க அந்த டோரை. நீங்கள் போயிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. உள்ளே ஒரு பிளாக் கலர் உருவம் அங்கே நின்றுட்டு உங்கள் 2 பேர் போகிறதே தான் பார்த்துட்ருக்கு. பார்க்குறதுக்கே செம்ம கொடூரமாக இருக்குதுப்பா. அது அப்படியே பிளாக்கான உருவத்தில் ஒரு மாதிரி பக்கத்தில் ஃபுல்லு ஃபாகாக இருக்குது, அது கண்ணு மட்டும்தான் தெரியுது அந்த உருவத்துலேயே. பார்க்குறது செம்ம கொடூரமாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து தான் பயந்து டேயாங்கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஆனால் டேயாங் சுத்தமாக நம்பியிருக்க மாட்டார். இப்போ டேயாங் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு. போகும்போது நீங்களும் டேயாங்கும் லிஃப்ட்டில் தான் கீழே வரீங்க. நீங்கள் ஒன்றுமே பேசாமல் பித்து பிடிச்ச மாதிரி வந்துட்டீங்களா? டேயாங்கு வையன் என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. டேயாங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் நீங்களும் டேயாங்கும் சைலண்டாக வந்துட்டு இருப்பீங்களா? அப்போ சென்ட்ரலையே லிஃப்ட்டு அப்படியே ஆடுது. உங்களுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு புரியல. சடனாக லிஃப்ட்டு ஸ்டாப் ஆகிடுது, கரண்ட்டு போயிடுது. நீங்கள் ஐயோ கரண்ட் போச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக பயப்படுறீங்க. பயந்ததில் டேயாங்க போய் நீங்கள் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. டேயாங் என்ன ஆச்சு வையன் என்ன? இல்லை லிஃப்ட்டு கரண்ட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் மாற்றி பயத்தில் உளறிட்டு இருக்கீங்க. டேயாங் வையன் ஒன்றும் இல்லை, இப்போ ஆன் ஆகிடும் 5 minutes அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஏதோ இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டே சொல்கிறீங்க. டேயாங் இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாரு வாட்ச்மேனுக்கு தான். வாட்ச்மேன் ஹலோ சார், என்ன உங்களெல்லாம் எதுக்கு நான் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், என்ன லிஃப்ட் பாரு சென்ட்ரலே ஆஃப் ஆகிடுச்சு, என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு ஆர்டரா. அவனும் ஓகே சார், நான் கூட நீங்கள்லாம் போயிட்டீங்கன்னு நினச்சி தான் சார் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா. நான் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மரியாதை போய் சீக்கிரம் ஆன் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வாட்ச்மேன் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை ஆன் பண்ணிட்டு வரான். ஆன் பண்ண பிறகு தான் விட்டாங்களா ஆன் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் மூச்சே வருது. அதுக்கப்புறம் நீங்களும் டேயாங்க கீழே வரீங்க. கீழே வந்துட்டு லிஃப்ட் ஓப்பன் ஆகுதான். அப்போ கூட நீங்கள் டேயாங் கையை விடல, டேயாங் கையை பிடிச்சிட்டு வெளில வரீங்க. அதுக்கப்புறம் அந்த லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகுது. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு போயிடுறீங்க. டேயாங் ஏன்டி இப்படி பண்ணுற, எதுக்கு இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு இருக்க பீதி எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டே போகிறீங்க. நீங்கள் வந்திருக்க லிஃப்ட் க்ளோஸ் ஆகிருக்குல்ல, நீங்கள் போன பிறகு மறுபடியும் அது அப்படியே ஓப்பன் ஆகுது. ஃபுல்லு இப்போ உள்ளே பிளாக்காக தான் இருக்குது, ஆனால் கண்ணு மட்டும் தெரியுது. அந்த பிளாக் கலர் பேய் இருக்குல்ல, அது உள்ளே தான் நின்று நீங்கள் போகிறதையே பார்த்துட்ருக்கு கொடூரமா. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, நீங்கள் திரும்பி பார்க்காம நீங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டீங்க. என்னடியே ஆச்சு உனக்கு, வீட்டுக்கு கிளம்பு, வேணா உன்னை அவன் ட்ராப் பண்ணிட்டா? இல்லை நானே போய்க்கிறேன், ஸ்கூட்டி இருக்குது, நீங்கள் ஒன்றும் ஹெல்ப் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிக்கிட்டீங்க. டேயாங் நீங்கள் சொல்கிறது நம்பலன்னு.
என்ன நீ சொல்கிறது நம்பலேன்னு பண்ணுறியா? ஏன் வயன்? இல்லை இல்லை அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ஸ்கூட்டிங்க தானே இருக்குது, எனக்கு வீட்டுக்கு போய்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கையை தட்டி விட்டு போகிறீங்க. டேயாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கார் எடுக்க போகிறாரு. நீங்கள் போயிட்டு உங்கள் ஸ்கூட்டியில் உட்காந்துட்டு ஏன் அவர் சொல்கிறதே நம்ப மாட்டுறாரு, இல்லை நாம தான் பிரம்மையாக பார்த்துட்ருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஃபுல்லு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. டேங்க அடித்து சொல்கிறாருல்ல, ஸோ உங்களுக்கு ஒருவேளை நாம் தான் பிரம்மையாக பார்த்துருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பைக் எடுக்க போகிறீங்க. சாவியை உள்ளே போடுறீங்க. அப்போ மறுபடியும் அப்படியே அங்கே இருக்க லைட்டெல்லாம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகி ஆஃப் ஆகுது. நீங்கள் பயந்துட்டீங்க. ஐயோ என்ன இப்போ நாம் வேறு தனியாக இருக்கோம், அங்கே வேறு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. சரி வேணாம், இங்கே இருந்தால் தான் ஆபத்து, நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது உங்கள் வண்டி. என் வண்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. வந்துட்டு பார்க்குறீங்க, சுற்றி முற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இருக்குமா தெரில, அப்படியே இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம கோமாகுது. எட்டிக்கிட்டு ஒரு முதிக்கிறீங்க உங்கள் பைக்கை. அது போய் அப்படியே கீழே விழுந்துச்சு. அந்த சவுண்ட் கேட்டோன்னே டேங்க் போயிருப்பார்ல ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாரு. வையன் என்ன பண்ணிகிட்ருக்க? அது என் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கு என்ன எட்டிக்கிட்டு முடிச்சு அவன் வண்டியை? அது தெரியாமல் விழுந்துருச்சு. தெரியாமல் தான் விழுகும். இப்போ எப்படி போவ? தெரியல. சரி வா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் டேங் காரில் உக்காந்துக்கிறீங்க. டேங்கு சரி சீட் பெல்ட் போட்டுக்கோ போகலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீட் பெல்ட் போட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் காரில் வர்றீங்க. நீங்கள் சைலண்ட்டாக தான் வர்றீங்க, ஒன்றுமே பேசலை. டேங் எங்கே போகணும் சொல்லு. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூட் சொல்கிறீங்க. டேங் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க, நம்ம பிரம்மையா பார்த்தோம் இல்லை அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. டேங் வையன் என்ன ஆச்சு, இன்னும் நீ ஏன் அதை பற்றி நினச்சிட்ருக்க, ஏன் பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் எனக்கு பயமாக இருக்குது, அது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிகிட்ருக்கீங்க அந்த பேய் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டுலாம். டேங் போதும் ரொம்ப கற்பனை கதை தான் எழுதிட்டுருக்க, ஒரு புக்கை எழுது, நாவல் எழுது, ரொம்ப ஹிட் ஆகும் அப்படி சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. நீங்கள் டேயாங் அங்கே என்ன டேயாங் நான் சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் என்னென்னா இவ்வளோ கலாய்க்கிறீங்க, நான் பொய்யா சொல்கிறேன். சரி நீ பொய் சொல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவங்க வழிக்கு வந்துட்டாரு. உங்களுக்கு புரியுது அவர் நம்பாமல் சும்மா சொல்லிகிட்ருக்காருன்னு. இதுக்கு மேலே வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிக்கிட்டு விண்டோ சைடே பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. டேங்கும் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் முன்னாடி நிப்பாட்டுறாரு. வையன் நீ இங்கேயா இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேக் எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டு சரி ஓகே பாய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா. டேங் வையன் ஒரு நிமிஷம். என்ன ஒரு நிமிஷம் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் எங்கே போகிறீங்க டேங்? வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை எடுத்துகிட்டு போய் அங்கே பேஸ்மெண்ட்டில் பார்க் பண்ணுற பிளேஸில் போய் பார்க் பண்ணிட்டு வராரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இவர் பார்க் பண்ண போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தன்னந்தனியாக நின்றுட்டுருக்கீங்க. பார்க்குறதுக்கே செம்ம டார்க்காக இருக்குது உங்களை சுற்றி. ஒரே ஒரு லைட் மட்டும்தான் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்டு. நீங்கள் அதுக்கு கீழே தான் நின்றுட்டுருக்கீங்க. ஐயோ மறுபடியும் தனியாக விட்டு போயிட்டானே, நான் உள்ளேயாச்சும் போயிருந்துருக்கலாம், இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்களா. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சு விடுற மாதிரி சவுண்டு உங்களுக்கு. ஐயோ என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லை. சரிடா அப்போ கிளம்பிடணும், இங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் ஸ்ட்ரீட் லைட் பின்னாடி நின்றுட்டுருப்பீங்க. அந்த ஸ்ட்ரீட் லைட் அப்படியே வெடிச்சு செத்துறது உங்களுக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பீதியாக அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பின்னாடி அதே பிளாக் உருவம் உங்ககிட்ட வர மாதிரி இருக்குது. நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் அந்த லைட் உடஞ்சதே பார்த்துட்ருக்கீங்க. உங்ககிட்ட ஜஸ்ட்டு மிஸ்ஸு வந்து உங்களை தொட போயிட்டுருக்கோம். அப்போ டேங் வந்துட்டார். வையன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே வெளிச்சம் எதுவும் இல்லைல்ல, ஸோ நீங்கள் எங்கன்னு தெரியல. டேங்க தான் வையன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் டேங் வந்துட்டிங்களா, எங்கே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எந்திரிச்சிட்டு கண்ணு மூணு தெரியாமல் ஓடிட்டுருக்கீங்க. கொஞ்சம் வெளிச்சம், அதுவும் மூன் லைட்டாக தான் இருக்குது. நீங்கள் அதுலேயே கண்டுபிடிச்சிட்டு போய் டேங்க போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. டேங் என்னாச்சுடி, ஏன் இப்படி பயந்து போயிருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் டேங் அங்கே பாருங்கள் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதறிட்டே சொல்கிறீங்க. டேங் அது ஏதோ ரொம்ப ஹீட்டாக இருந்தனால வெடிச்சிருக்கோம், அதுக்காக பயந்துட்டேன் நீ அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன எல்லாம் அசால்ட்டாக போச்சா, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணி சொல்லிட்டுருக்கீங்க. டேங் சரிடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரா. போகலாமா, நீங்கள் என்ன இங்கே வரீங்க? என் வீடும் இங்கே தான் இருக்குது. என்ன உங்கள் வீடு இங்கேயா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம்
நான் இத்தனை வருஷமாக இங்கே தான் இருக்கேன், நீ என்ன இங்கே இத்தனை வருஷமாக நீ இங்கேயா இருந்த, உன்னை பார்க்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நான் இத்தனை வருஷமாலாம் இல்லை, 2 days பிஃபோர் தான் நீங்கள் வந்தேன், ஷிஃப்ட் ஆகிட்டு என் வீடு ரொம்ப தூரமாக இருக்கேன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. டேங் ஓ அப்படியா, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேங்கும் போயிட்டு அந்த லிஃப்ட்டில் ஏறுறீங்க. லிஃப்ட்டில் ஏறும்போது கூட நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன், ஏன் எனக்கு இப்படி பயப்படுறேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கதற முடியாமல் கதறிட்டு இருக்கீங்க. டேங்கிட்ட சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான், உங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்களா. டேங் என்னடி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி பயந்துட்டியா நீ? இல்லை நான் பயப்படல, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன? சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சென்று நின்றுட்டுருக்கீங்க. டேங் சரி எந்த ஃப்ளோருக்கு போகணும், அமுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அமுக்குங்க, நீ அமுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி சொல்லிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு நீங்கள் 2 பேரும் ஒரே டைமில் அமுக்க போகிறீங்க. போயிட்டு ஒரே ஃப்ளோரில் தான் அமுக்குறீங்க 2 பேரும். என்ன நீங்கள் இந்த ஃப்ளோரில் தான் இருக்கீங்களா? நீயும் இந்த ஃப்ளோரில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கேட்டுக்கிறீங்க. ஆமாம் நான் இந்த ஃப்ளோரில் தான் இருக்கேன். ஓ அப்படியா, நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே வந்துட்டுருக்கீங்க. லிஃப்ட்டு வந்து உங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் அப்படியே ஸ்டாப் ஆகுது. நீங்களும் டேங்கோ இறங்கி வரீங்க. அப்போ பின்னாடி எல்லாம் லைட்ஸ் ஆஃப் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அந்த லைட்ஸ் ஆஃப் ஆகிறதுல அந்த கண்ணு மட்டும் தெரியுது அந்த பேய் உங்களை 2 பேரையும் தான் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கு ஆஃபீஸ்லேருந்து. உங்கள் 2 பேருக்கும் அது ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் 2 பேர் மட்டும் சைலண்ட்டாக போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டுருக்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய ரூட்டெல்லாம் போகும் தெரியுமா, இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா பார்த்துருக்கும். அதுக்குள்ளேயே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் சரி டேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாய் சொல்கிறீங்க. டேங்கும் ஓகே போகிறா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாய் சொல்கிறாரு. பார்த்தா நீங்கள் 2 பேரும் போகல, மறுபடியும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ டேங்கு என்ன நீ போகலையா? இல்லை நான் எதுக்கு போகணும், நீங்கள் தான் போவீங்கன்னு நினச்சேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ அதே மாதிரி நிறையா சைடெல்லாம் போயிட்டுருக்குமா அப்பார்ட்மெண்ட்ஸ் போகிறதுக்கு அப்படின்ட்டு. பாய் டேங் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயாச்சும் போவார் அப்படின்னு பார்க்குறீங்க. இன்னும் போகல. நீங்களும் டேங் ஒன்றாவே நடந்து வந்துட்டுருக்கீங்க. என்ன இவர் நம்ம வீட்டுக்கா வராரு, இல்லை இவர் வீடு இங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. டேங் என்ன இவன் என்ன போவே மாட்றா, நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாளா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தப்பாக புரிஞ்சுட்டு போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டில் ஒரு ரூம் இருக்குது. சரி டேங் என் வீடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. டேங் என் வீடும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பார்க்குறீங்க. பார்த்தா ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டு தான். 2 பேரும் ஏன்னா நீங்கள் எனக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. டேங் ஆமாம் நான் இங்கே தான் இருக்கேன், பார்த்தியா 2 days-ஆக அப்போ நான் உன்னைய பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டேங் போகிறாரு. பின்ன நீங்கள் மார்னிங்கே வந்துட்டிங்கன்னா அப்புறம் எப்படி என்னை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. டேங் இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, இவ்வளோ நேரம் எப்படி பயந்துட்டு இருந்தா, இப்போ பாரு எப்படி பேசுகிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரூம்குள்ளே போயிடுறாரு. இவ இருக்காளே அப்படின்ட்டு டேங்க்கு ஒரு மாதிரி ஷையாக வருது. நீங்கள் அவரோட ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கீங்கன்னு உங்களுக்கும் அப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேங் நம்ம முன்னாடி தான் இருக்காரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்களும் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. குளிச்சுட்ருக்கீங்க. குளிச்சுட்ருக்கும்போது லைட் ஆஃப் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. என்ன இங்கேயும் எங்கே பார்த்தாலும் ஏன் லைட் ஆஃப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த பேய் உங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்கும் போல் உங்கள் வீட்டுக்கு. நீங்கள் குளிச்சுட்ருக்கீங்களா, அப்போ வெளியில் அந்த பேய் ஒரு மாதிரி கொடூரமாக கார்னரில் நின்றுட்டு உங்களையே பார்த்துட்ருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. நீங்கள் குளிச்சுட்டு அந்த பாத் டவல் மாதிரி இருக்கும்ல அதை எடுத்து வேர் பண்ணிட்டு வெளில வரீங்க. வந்துட்டு ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லிட்டாலும் எல்லாம் பண்ணிட்டு போய் தூங்க போகிறீங்க. போய் பார்த்துட்டு டேங்கை பற்றி நினச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு டேங் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவர்கிட்ட இதுவரையும் உங்கள் லவ்வை நீங்கள் சொல்லலை. அவர் உங்களோட சிஇஓ, அவர் உங்களோட பாஸு. நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் அவர் சிஇஓவாக இருக்கார். ஸோ அதை தான் நீங்கள் நினச்சி பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. டேங் நம்ம முன்னாடி தான் இருக்காரா, அப்போ டெய்லி அவரை பார்க்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம குஷியாக இருக்குது. இதே சைடு டேங்கும் அவ்வளோதான் உங்களை பற்றி நினச்சிட்ருக்காரு. வையன் நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்கும், ஆனால் ஏன் அவர்கிட்ட பேச போனாலே என்னால் முடியல. நான் இதுவரையும் எவ்வளோ ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன், கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அவர்கிட்ட போய் பேசுறதுக்கே நான் இவ்வளோ பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காரு. அவரும் உங்கள் மேலே நிறையா லவ் வச்சுருக்காரு. ஆனால் உங்ககிட்ட சொல்கிறது தான் அவருக்கு தைரியம் இல்லை. அவரும் உங்களை பற்றி நினச்சிட்டு கால் பண்ணலாமா, போய் அவர் டோர் நாக் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும்
இல்லை இல்லை வேணாம், அவள் பாவம் தூங்குவா, அவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. நீங்களும் டேயாங் பற்றி நினச்சிட்ருக்க, டேயாங் உங்களை பற்றி நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நைட்டும் அப்படியே ஸ்வீட்டாக ஒரு மாதிரி மெமரபுளாக முடியுது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. எந்திரிக்கும் போதே ஒரு ஸ்வீட்டான ட்ரீமோட தான் எந்திரிக்கிறீங்க. அந்த ட்ரீம் வேறு யாரை பற்றியும் இல்லை, டேயாங்கை பற்றிலாம். டேயாங்கும் நீங்களும் அப்படியே மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் ட்ரீம் வந்திருக்கும். நீங்கள் அதை பார்த்து ஷையாக சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் டேயாங் எப்படி நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம், ஓகேவா? ஃப்ளாஷ்பேக்கில் நீங்கள் பரபரப்பாக நீங்கள் அழகாக ரெடி ஆகிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே தான் நுழையிறீங்க. ஐயோ கடவுளே, நான் எப்படியாச்சும் இந்த இன்டர்வியூலையாச்சும் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைல் எடுத்துகிட்டுக்குள்ளே போகிறீங்க. செம்ம பதத்தில் இருக்கீங்களா, நர்வஸில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதில் வேறு லேட் ஆகிடுச்சு, நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க உள்ளே, எல்லாரையும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்கீங்களா. அப்போ ஒருத்தர் லாஸ்ட்டில் இடிச்சிட்டிங்க, அவன் ஃபைல்ஸ் எல்லாம் கீழே கொட்டிடுது. நீங்கள் அதை கூட கண்டுக்காமல் கொஞ்சம் தூரம் போகிறீங்க. இருந்தாலும் ஐயோ யாரோ ஒருத்தர் ஃபைல்ஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகிறீங்க. அந்த பையன் பார்த்துட்ருக்கான், என்ன அந்த பொண்ணு அவள் இடிச்சு தள்ளிட்டு அவள் பாட்டில் போகிறா அப்படின்ட்டு. நீங்கள் போனவங்க மனசு கேட்காம மறுபடியும் வந்துட்டு அந்த ஃபைலெல்லாம் எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு போகிறீங்க. அப்போ கூட நிமிந்து அவர் ஃபேஸை பார்க்கல போகிறீங்களா. அதுக்கப்புறம் ஐயோ வையன் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ லூஸா நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடி வரீங்க. அந்த பையன் என்ன இவ மறுபடியும் ஓடி வரா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஓடி வந்துட்டு பார்த்தா உங்கள் ஃபைலையும் சேர்த்து கொடுத்துட்டீங்க அவர்கிட்டயே. ஸோ அதனால தான் உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஓடுறீங்க. அந்த பையன் என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் கொஞ்ச தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களால் முடியல, உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாமே தப்பாக நடக்கிறதுனால உங்களுக்கு உடஞ்சி போய் அங்கேயே உக்காந்துட்டீங்க சேரில். இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த பையன் என்னாச்சு இந்த பொண்ணு திடீர்னு என்ன உட்காந்து அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரான், நீங்கள் அப்படியே கண்ணில் க்ளோஸ் பண்ணிட்டு செம்மையாக கண்ணீரெல்லாம் தொடச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு அழுகையாக வருது. அதுவும் நீங்கள் நர்வஸாக வேறு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க இன்டர்வியூவை பற்றி. இல்லை இப்படி வேறு சென்ட்ரலெல்லாம் ரொம்ப அதில் வேறு சென்ட்ரலெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி தடங்களெல்லாம் வந்துட்டுருக்குமா, உங்களுக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சுத்தமாக முடியல. அதனால தான் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அந்த பையன் வந்துட்டு என்னாச்சு ஏன் அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். நீங்கள் நிமிந்து பார்த்துட்டு ஐயோ அதுவா அது ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னாச்சு ஏன் அழுவுறீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நீங்கள் எதுவுமே சொல்லலை அந்த பையன்கிட்ட. அந்த பையனும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னாச்சு சொல்லுங்கள். அதுவா எனக்கு இன்டர்வியூ இன்றைக்கி, ஆனால் எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. லேட் ஆகிடுச்சு, எத்தனை மணிக்கு இன்டர்வியூ? 10 o'clock. 10 o'clock தானே, அதுக்கு என்ன லேட் ஆச்சு, இன்னும் டைம் இருக்குது. என்ன டைம் இருக்கா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் பாருங்கள் இப்போ தான் 9:30, இன்னும் ½ an hour டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறானா. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வாட்சை பார்க்குறீங்க. உங்கள் வாட்சில் இப்போயே 10:30 ஆகிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம கோவமாகுது. அதுக்கப்புறம் சார் அது ஒரு காரணமாக இருந்தாலும் எனக்கு இன்னும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் பயப்படுறீங்க, அதான் டைம் இருக்குல்ல. இல்லை சார் எனக்கு போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதெல்லாம் முடியல, நான் ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன், போயிட்டு இப்படிலாம் இன்டர்வியூ ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதெல்லாம் எனக்கு செம்ம பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்களா. அந்த பையனும் இதுக்கு ஏங்க நீங்கள் அழுவுறீங்க, பின்ன என்ன சார் உங்களுக்கு தெரியாது ஒரு இன்ட்ரோவர்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும், ஒருத்தங்கிட்ட போய் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா. ஆனால் நானும் அதே மாதிரி தான், ஆனால் நான் மற்றவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ஆனால் அது என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க. அந்த பையனும் சரிங்க இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எதாவது சகஜமாக பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். அது ஃப்ரெண்டாக இருந்தால் தானே பேச முடியும், அங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல, அவங்க முன்னாடி போய் என் ப்ரெசன்டேஷனை கொடுக்க முடியுமா, ரெஸ்யூமேவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பையன் சரி இப்போ நான் தான் உங்களோட ஃப்ரெண்டு, நீங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை பண்ணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அவனே ஒரு ப்ரொஃபஷ்னலாக மாதிரி அந்த ஃபைலெல்லாம் திருப்பி பார்த்துட்ருக்கான். நீங்கள் என் பேர் வையன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடுமாறிட்டு தான் ஆரம்பிக்கிறீங்க. அவன்
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சில கொஷின்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே டான்னு கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்ருக்கீங்க, எக்ஸாக்டான ஆன்சர் கொடுக்குறீங்க. அவனே அப்படியே சர்ப்ரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவன் கேட்குற எல்லா கொஷினுக்குமே டக்குன்னு ஆன்சர் சொல்கிறேன்னா அந்த பையன், நீங்கள் தான் இவ்வளோ அழகாக ஆன்சர் சொல்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? சரி சார், இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் ஓகே. ஆனால் இங்கே சிஓவாக ஒருத்தர் இருக்காரான் டேயாங்னு, அவர் ரொம்பவே கோல்டானவரான், யாரையும் மதிச்சே பேச மாட்டாராம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பையன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கான். நீங்கள் மற்றவங்களும் இப்படி சொல்கிறாங்க, ஆனால் இது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பையன், சிச்சி மற்றவங்க அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் பேசிடுவீங்கல்ல? இல்லை, அங்கே போய் பேசுறது எனக்கு பயமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பையன், இதுக்கெல்லாம் பயப்படுவீங்களா? எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் கன்ஃபார்ம் செலக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனர்ஜியெல்லாம் அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்டு அவன் சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ, நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அந்த பையனும் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அந்த இன்டர்வியூ நடக்கிற பிளேஸ்க்குள்ளே போகிறீங்களா? பார்த்துட்டு நீங்கள் செம்ம ஷாக், என்ன இவ்வளோ பேரில் நான் எப்படா செலக்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே பார்த்தோன்னே பீதி ஆகிடுது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அங்கே உட்காடுறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலெல்லாம் செம்மையாக நடுங்கிட்டு இருக்கு. நீங்கள் ஃபைலை டைட்டாக பிடிச்சிட்டு கீழே குனிஞ்சத்தால தான் நிம்மறவே இல்லை. அப்போ டைமும் ஆகுதா, அப்போ பாஸு அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் என்ட்ரி ஆகுறாங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் அந்த நர்வஸில் இருக்கீங்க. எல்லோரும் எந்திரிச்சு நின்றுட்டு அவங்களுக்கெல்லாம் குட் மார்னிங் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்களும் உள்ளே போகிறாங்களா? அப்போ தான் அவங்க பக்கத்தில் இருக்க பொண்ணு, ஏய் எந்திரிமா, அங்கே பாரு வந்துட்டாங்க, நீ என்ன இப்படி உட்காந்துட்ருக்க, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஐயோ ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று பார்க்குறீங்க. உங்களுக்கு யாருமே சுத்தமாக தெரியல, சும்மா பேக் வியூ மட்டும் தான் பார்க்குறீங்க. யார், நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பார்க்க முடியுமா அப்படின்ட்டு. பார்க்கவே முடியல. அதுக்குள்ளாட்டி எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. ஐயோ ஏன் வையன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் எல்லோரும் லைனாக போகிறாங்க. நீங்கள் அவங்க போகிறதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. போயிட்டு வரவங்கெல்லாம் என்ன இவ்வளோ கஷ்டமாக கொஷின் கேட்குறாங்க, இதெல்லாம் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு இன்னும் பயமாகிடுது, என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க, அப்போ நம்மளால் பாஸ் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. இப்போ எழுந்திரிச்சு ஓடிடலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் தோணுது. அப்போ சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? அப்போ மிஸ் வயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் தான், வாங்க நீங்கள் தான் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்களா? போகும்போது நீங்கள் ஹீல்ஸ் தடி கீழே போயிட்டீங்க. அந்த கூப்பிட்ருப்பாங்களா அவங்க தான் பிடிச்சிட்டு, மேம் கொஞ்சம் பார்த்து போங்க உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போதே செம்ம பீதியில் தான் போகிறீங்க. போயிட்டு கீழே உட்காடுறீங்க. கீழே குனிஞ்சிட்டே தான் இருக்கீங்க. அங்கே உள்ள முன்னாடி உட்காந்துருக்கவங்களும் என்னாச்சு இந்த பொண்ணு ஏன் கீழே குனிஞ்சிட்ருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் வயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. ஏன்னா வெளியில் ஒரு பையன் அவங்கக்கிட்ட பேசியிருப்பான்ல, அந்த பையன் தான் உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் அந்த பையனை பார்த்து ஷாக் ஆகி அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அந்த பையனும் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்போ பக்கத்தில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் டேயாங் உங்களுக்கு இவங்களை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டேயாங்கா, இவர் தானா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. டேயாங் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு இவங்களை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும், இவங்களை அப்பாயிண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா. என்ன சார் அப்பாயிண்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறீங்க, இன்னும் அவங்கக்கிட்ட எந்த இன்டர்வியூ எடுக்கல. இன்டர்வியூலாம் நான் எடுத்துட்டேன், நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெத்தாக சொல்லிட்டு போகிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க விடாமல். அவரும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு வெளில போகிறாரா. அந்த அங்கே உட்காந்துருக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம், இவன் சொல்கிறது தான் இங்கே சட்டம், நம்மலாம் எதுவும் பண்ணக்கூடாது, அப்புறம் எதுக்கு நம்மளை கூப்பிட்றான் வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கடுப்பாயிட்டு தான் போயிட்டுருக்காங்க. டேயாங் அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது போல், ஸோ அவங்க அதனால அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் என்ன இவன் தானே டேயாங்கு, இவன்கிட்டே இவனை பற்றி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் யோசிக்கிறீங்க. இவர் டேயாங்கா, ஆனால் மற்றவங்களும் ஏதோ சொன்னாங்களே, ஆனால் இவர் ஒன்றும் அப்படி கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயாங்கை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவர் டேயாங்குன்னே தெரியாமையே உங்களுக்கு அவர் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அதான் யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் டேயாங்கோ ஒரு கிளம்புறாரா. நீங்கள் டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி வந்துட்ருக்கீங்க. டேயாங் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் ஓடி வந்ததில் உங்களை ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி முடியாமல் நீங்கள் போய் அவர் மேலே மோதிடுறீங்க. டேயாங்க தான் உங்களை பிடிக்கிறாரு. நீங்கள் டேயாங் பார்க்குறீங்க. டேயாங்கும் உங்களே பார்த்துட்ருக்காரு.
உங்கள் ஐஸ் அவரை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது. அவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் ஐஸு. ஸோ உங்கள் ஐஸையே விடாமல் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் டேங்க்கு ஃபோன் வருமா? அப்போதான் டேங் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை விட்டுறாரு. நீங்கள் சாரி சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போ பண்ணிட்டு சொல்லிட்டுருக்கீங்க. டேங் இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. டேங் அவர் ஃபோன் எடுத்துகிட்டு யாருன்னு பார்க்குறாரு. ஓகே நீ சொல்லு என்ன விஷயம், எதுக்கு என்னை மீட் பண்ண வந்த அப்படின்னு கேட்குறாரா அவங்கள பார்த்து. நீங்கள் சார் அது வந்து மார்னிங் நீங்கன்னு தெரியாமலே உங்ககிட்ட ரொம்ப பேசிட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. டேங் சீச்சி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நிஜமாவே டேலண்டட், உன்னை மாதிரி எம்ப்ளாயெல்லாம் எங்களுக்கு தேவை, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகலான்னு பார்க்குறதா. சரி டேங் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு போயிடுறாரு. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. இவரை போய் மற்றவங்களாம் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்து நின்றுட்டு ரசிச்சுட்ருக்கீங்க. இப்போ பின்னாடிலேருந்து ஒருத்தவங்க செக்யூரிட்டியாக இருப்பாங்க போல். அவங்க வந்துட்டு மேம் நீங்கள் தானே ஒயன்? எஸ் நான் தான். இந்தாங்க அவங்களோட ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஐடி கார்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் இது ஐடி கார்டை பார்த்துட்டு ரசிச்சுட்ருக்கீங்க. ஐடி கார்டு அதுக்குள்ளாட்டி நம்மளுக்கு கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம குஷியில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் ரூமில் உட்காந்துட்டு நீங்கள் டேங் பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க அந்த ஐடி கார்டை கையில் வச்சுட்டு. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ பெரிய கம்பெனியில் நம்ம வேலை செய்ய போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம குஷியாக இருக்குது. நீங்கள் டேங்க் அசிஸ்டண்ட்டாக தான் சேர்ந்துருப்பீங்க. ஸோ நம்ம டேங்க் அசிஸ்டண்ட்டாக இருக்கும், அப்போ டேங்க் எப்போவுமே ரெஸ்ட்டே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம குஷியாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்களா. அப்போ உங்கள் தங்கச்சி டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரா. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்க பார்த்துட்டு என்னடி ஆச்சு, ஃபெயில் ஆகிட்டியா, புட்டுக்குச்சா இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா. நீங்கள் ஆமாடி அப்படி சொல்லிட்டு இங்கே வாயேன் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சியை கூப்பிட்றீங்க. அவளும் ஐயோ அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாளா அப்படி சொல்லிட்டு வரா பாசமாக அவங்கள நான் கட்டிப்பிடிச்சி சமாதானப்படுத்தலான்னு. நீங்களும் கிட்ட இழுத்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அவளும் பாவம் அக்கா ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளே மனசு உருகிட்டா. நீங்கள் அதுக்கப்புறம் வில்லத்தனமாக உங்கள் மூஞ்சியை வச்சுட்டு அவன் மண்டையிலே கொட்டிகிட்டு இருக்கீங்க. அக்கா என்ன பண்ணுற, அக்கா விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதறா. நீங்கள் எரும மாடே உன்னால் தாண்டி எல்லாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திட்டுறீங்க. என்னக்கா நான் என்ன பண்ணேன், பின்ன காலையில் என் வாட்ச் எடுத்து நீ தானே நோண்டிட்டு இருந்த, அப்போ நீ தானே என் வாட்சில் ஜாஸ்தி டைம் வச்சுருக்க, அதனால தான் எனக்கு பதறி போய் எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிற லெவலுக்கு போயிடுச்சு, எல்லாம் உன்னால் தாண்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் திட்டுருக்கீங்க. அவள் அக்கா சாரிக்கா அது ஏதோ நோண்டிட்டு இருந்தேன், அது இப்படியாவும்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அவள் பாவமாக சொல்கிறா. நீங்கள் நீ இருக்கியே இன்னொரு வாட்டி என் ரூமில் வந்து என் திங்ஸை எடுத்துன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் கை காலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக சொல்கிறா. அதுக்கப்புறம் அக்கா அப்புறம் என்ன இன்டர்வியூ பாஸா என்ன அப்படின்னு கேட்குறா. பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க ஐடி கார்டை கொடுக்குறீங்க. அவள் பார்த்துட்டு என்ன மூஞ்சி இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு கேட்குறா. உன்னை அவ்வளோதான் மரியாதை கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடி கார்டை பிடுங்குறீங்க. அவ்வளோ போப்போ மூஞ்சியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ சொல்லிட்டு போகிறா. நீங்கள் இன்னொரு வாட்டி வந்தேன்னு வச்சுக்கோ உன்னை அவ்வளோதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறீங்க. அவ்வளோ அதுக்கப்புறம் ஓடி போயிடுறா. நீங்கள் அதுக்கப்புறம் டேங்கை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அழகாக ரெடி ஆகிட்டு இன்றைக்கி நம்ம ஒர்க் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம குஷியில் ஒர்க் போகிறீங்க. போனோடனே டேங் ரூமுக்கு தான் போயிட்டு டேங் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறீங்க. டேங் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன இன்றைக்கி என்ன சரியாகவே பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல, ஏன் இவன் இப்படி பேச மாட்டான் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. டேங்கு என் மூஞ்சில் என்ன ஏதாச்சும் எழுதி ஒத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூடா கேட்குறாரு. நீங்கள் என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. டேங் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் என்ன இவன் இவ்வளோ ஃபைல்ஸ் கொடுக்குறான், ஃபஸ்ட் டேவே இவ்வளோ கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. டேங் என்ன பார்த்துட்ருக்க, போ சீக்கிரம் இந்த ஒர்க்கெல்லாம் சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வெளில வந்துட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் என்னவன் எல்லாரும் சொல்கிற மாதிரி ரொம்ப தான் பண்ணுறான் இவன் அப்படி சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. டேங் உங்களை அதுக்கப்புறம் தான் நிமிந்து பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. அவர் சும்மா உங்ககிட்ட இப்படி நாடகம் ஆடிருக்காரு அவ்வளோதான். நீங்கள் அவரை தப்பாக நினச்சிட்டு திட்டிகிட்டே போயிட்டுருக்கீங்க. போயிட்டு உட்காந்துட்டு இவ்வளோ ஃபைலு பண்ணணுமோ, ஐயோ ஃபஸ்ட் டேவே பெண்ட் எடுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு பாதி ஃபைல்ஸ் கிட்ட முடிச்சிருப்பீங்க. அப்போ கரெக்டாக ஒரு 1 o'clock அந்த மாதிரி ஆயிருக்கும். எல்லோரும் லஞ்சுக்கு கிளம்புறாங்க. நீங்கள் எல்லோரும் கிளம்புறாங்க, ஆனால் நாம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் பார்க்குறீங்க. இன்னும் இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கே அப்படின்ட்டு ஒரு பாக்ஸில் தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருப்பாரு. இவ்வளோ இருக்கா, இன்னும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாத்தையும் எடுத்து கவுண்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்களா. அப்போ ஒரு 10 ஃபைல்ஸ் கிட்ட வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்க்குறீங்க கீழே ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்குது.
என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா டிஃபன் பாக்ஸ். என்ன டிஃபன் பாக்ஸா, இது என்ன இங்கே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உள்ளே சாப்பாடு தான் இருக்குது. சாப்பாடா, ஒரு வேளை டேங் மருந்து இதுலேயே வச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பார்க்குறீங்களா. அப்போ அதுலேருந்து ஒரு பேப்பர் மாதிரி கீழே விடுது. என்ன பேப்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிக்கிறீங்க. அதில் வயன், இந்த ஃபுட் உங்களுக்காண்டி தான், நீங்கள் ஃபஸ்ட் டே இல்லை, ஸோ இது என்னோட ட்ரீட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் எழுதி வச்சுருக்காரு. நீங்கள் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ பாரு என்னமோ அக்கறை இருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக சிரிச்சிட்ருக்கீங்களா. டேங் ஒரு கேபின்லேருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கார். அவரும் பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு. நீங்கள் அதுக்கப்புறமா நிமிர்ந்து டேங்கோட கேபின் பார்க்குறீங்க. டேங் அந்த டோர் பக்கத்தில் நின்று உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் நிமிர்ந்து பார்த்தோன்னே அவர் பார்க்குறாரு, நம்மளையா பார்க்குறா அப்படின்ட்டு. நீங்களும் அவரை பார்க்குற மாதிரி தெரியுது. டேங் அப்போ நம்மளையா பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அவரே பார்க்குறீங்க. டேங்க்கு எப்படி தெரிந்தால் நீங்கள் அவரை ஐஸோட பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸும் அவரோட ஐஸும் இன்டெரக்டாக மீட் பண்ணிகிட்ருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட் அவர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு.